நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த யாழ் மாவட்டத்தினுடைய விளையாட்டையும் யாழ் மாவட்டத்தினுடைய கலாச்சார செயல்பாடுகளையும் இன்னும் பலப்படுத்த ஒரு அணியாக இணைந்து செயல்பட வேண்டி இதில் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மாணவர்கள் ஓய்வு இல்லாமல் செய்வதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக 24 மணித்தியாலுமே பணி என்று சொல்கின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் உண்மையானவர்கள் மற்ற கல்வித்துறைக்கு அப்பால் விளையாட்டிலும் மற்ற கலைத்துறையிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் மிக முக்கியமானது. அவை அந்த துறைகளை வளர்த்தெடுக்க வேணும், அவர்கள் கூடுதலை ஈடுபட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு இந்த இளைஞர்கள் முன்வருகிறார்கள், தங்களுக்கு இந்த விளையாட்டு மைதானம் அல்லது விளையாட்டு உபகரணங்கள் பிரச்சனையாக இருப்பதாக தான் கூறுகிறார்கள். அந்த வகையில் அவற்றை ஏற்படுத்தி செய்ய வேண்டும். மற்றது இந்த கலை நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த பண்பாட்டு அழகினாலே நடத்தப்படுகின்ற கலை நிகழ்வுகளிலும் பல கழகங்கள் தங்களுக்கு இந்த உபகரணங்கள் தேவை என்றுதான் கோரிக்கை விடுக்கிறார்கள். அவை நாங்கள் கூடுதலான கலைஞர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை அந்த உபகரணங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல கூடுதலானவர்களை எல்லா பண்டிகைக்கும் எங்கும் அந்த இளைஞர்கள் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை இதிலே பெற்றவர்கள் நீங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு இதுகள் வழங்கினா பிறகும் அவர்கள் இதை கண்காணிப்பார்கள். நீங்கள் என்ன முறையிலே அதை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ரீதியிலே இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி எங்களுடைய மாகாணத்தினுடைய விளையாட்டுத்துறையை மேலும் வளர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய உற்சாகமும் ஆதரவும் தான் மிக முக்கியமானதாக இருக்கும். அதே போல இந்த கலைத்துறைகளிலும் பல எங்களுடைய வட மாகாணம் கலைத்துறைக்கு பெயர் பெற்ற ஒரு மாகாணம். அந்த வகையில் அவற்றை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கல்வி இல்லாது இன்றைக்கு யாழ்ப்பாணம் இல்லை என்றாலும் கூட அது மிகையாக இருக்கிறது. அதனால் கல்விக்காக எங்களுடைய சமூகம் பெரிய ஒரு செயற்பாட்டினை முன்னெடுக்கின்றது. அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்ற போது தாங்களுடைய பிள்ளைகளை கற்பிப்பதற்காக முதலாம் வகுப்பிலிருந்து 7 முடிவு வரைக்கும் எங்களுடைய அம்மாமார்கள் மறுபடியும் ஸ்கூல் போறாங்க, மீண்டும் படிக்கிறார். ஏனென்றால் வேறு எதுவுமில்லை, தாங்களுடைய பிள்ளையை நல்ல கல்வி தரமுள்ளவராக இந்த சமூகத்துக்கு பெற்றெடுக்க வேண்டும். இசைக்கருவிகள் இங்கே வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து கரவட்டி விண்ணா இசை மன்ற கலைமன்றத்தினர், அவர்களை தொடர்ந்து சாவகச்சேரி கல்வி தெற்கு மின்மொழி கலாமன்றத்தினர், அவர்களை தொடர்ந்து உருவாக்குறை அருணோதியா இயல் இசை நாடக